வாழ்வில் முதல் முறையாக வானில் பறந்த மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் ஐடி நிறுவனங்களை பார்வையிட உள்ளனர். திருச்சி பாரதிதாசன் காது கேளதோர் வாய்ப்பேச முடியாதவர்களுக்கான கல்லூரியிலிருந்து பேசிக் கிளவுட் சொல்யூஷன் என்ற ஐடி நிறுவனம் 31 பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயிலும் மாணவர்களை திருச்சியிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் அழைத்து வந்தனர். சென்னை விமான நிலையத்தில் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னையில் இயங்கும் பிரபல ஐடி நிறுவனமான பேசிக் கிளவுட் சொல்யூஷன் நிறுவனத்தில் தலைமை அலுவலகத்தை சுற்றி பார்க்கின்றனர். அது மட்டுமின்றி ஐடி நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள், பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் ஆகியவற்றையும் பார்வையிட உள்ளனர். தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய மாணவர்கள், விமானத்தில் பயணிக்கும் பொழுது புதுவித அனுபவமாக இருந்தது. முதலில் பயத்துடனும் அதன் பிறகு உற்சாகமாகவும் இருந்ததாக தெரிவித்தனர். அது மட்டுமின்றி காது கேளாதோர், வாய் பேசாதோர் ஐடி தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அதில் பணிபுரியவும் முடியும். தனியார் ஐடி நிறுவனம் அந்த கல்லூரியிலிருந்து மாணவர்களை பணியில் அமர்த்த இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து பேராசிரியர் தெரிவித்த பொழுது, இதுபோன்ற மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக பெரிய நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படுவதன் மூலம் அவர்களுக்கு உற்சாகம் அளிப்பதுடன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை பெருகும் எனவும், சாதாரணமாக ஆங்கில வழியில் கல்வி கற்று ஐடி துறையில் பணிபுரியும் மாணவர்களை சிரமப்படும் நிலையில் ஆங்கிலத்தை எளிதாக கற்றுக்கொண்டு ஐடி துறையில் பணிபுரிந்து அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் அளவிற்கு மாணவர்கள் உற்சாகமாக இருப்பதாக தெரிவித்தனர். அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும். இங்கே வந்து இதை பார்த்து இவங்க வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் கண்டிப்பாக நான் ஐடியூவில் வரணுன்ற அந்த எஃபர்ட்டை வந்து இவங்க போடணுன்றதுனால நாங்கள் வந்து இந்த ஒரு இது வந்து பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, இப்போ நாங்கள் ஒரு ஐடி கம்பெனியாக இருந்து எங்களால் வந்து இது பண்ண முடியுது. எங்களால் சிலருக்கு வந்து ஏற்கனவே வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுது. இந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்ற அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த அவேர்னஸ் வந்து ஏன்னா இவங்களால சில வேலைகள் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஐடியில் இவங்களால பண்ண முடியாத வேலைன்னு சிலருக்கு, பண்ண முடியுன்ற வேலை வந்து சிலருக்கு. அதை வந்து மற்றவங்க வந்து இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வந்து வரைக்கும் வந்து இவங்களை வந்து அவங்க வந்து ஆன்போர்ட் பண்ணி பண்ணணுன்றதுனால அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்களுக்கு வேற குரூப்ல நீங்க யாராவது கம்பெனி செலக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இதில் செலக்ட் பண்ணிருக்காங்க? இவங்க அனிதா வந்து அங்கேருந்து படித்தவங்க தான். அனிதா இங்கே இருக்காங்க. இவங்க வந்து அங்கே படித்தவங்க. நாங்கள் வந்து ஒரு 2018 இந்த வருஷம் வரைக்கும் ஒரு 200 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க 200 பேர். இந்த மாதிரி இல்லை, பட் கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, ஒரு சிங்கிள் பேரண்ட்டோ இல்லை வந்து கூலி வேலை செய்கிறவங்களோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். 2008 இப்போ வரைக்கும் ஒரு 200 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த 200 பேர் வந்து எங்களுக்கு கம்மியாக பட்டுது. அதனால தான் வந்து ஒரு அகாடமி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ரீயாக கோச்சிங் கொடுத்து ஸ்டைஃபண்ட் கொடுத்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த அகாடமி வந்து ஜென்ரலாக நார்மல் பீப்புளுக்கு தான் வந்து பண்ணோம். அப்போ தான் வந்து அனிதா வந்து கேட்டாங்க. அனிதா வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம், இந்த நான் படித்த காலேஜ்லேருந்து ஒரு 2 பேருக்கு நம்ம கூப்பிட்டு வந்து ட்ரெயின் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அது கேட்கும்பொழுது நான் வந்து ஓகே சொன்னேன். அப்போ வந்து இவங்க வந்து அவங்களுடைய டீம், அவங்க டைரக்டர்ஸ் கிட்ட பேசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்ககிட்டே வந்து இங்கேயே காலேஜ்லேயே கொடுக்க முடியுமா ட்ரைனிங். ஸோ அனிதா வந்து ட்ரிச்சி பேஸ்டு. அதனால் நாங்கள் என்ன சொன்னோம், அனிதா நீங்கள் ட்ரிச்சி போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், வாரம் இவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுங்கன்னு சொன்னோம். இவங்களை வந்து டெஸ்டிங் துறையில் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன் வந்து இது பண்ணோம், டெஸ்டிங் வந்து ஏன் செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பயங்கர ஃபோக்கஸ் இருக்குது. நம்மள மாதிரி வந்து ஃபோக்கஸ் வந்து மாறாது. இப்போ கவனிச்சிங்கன்னா கூட அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ டெஸ்டிங்கில் வந்து இவங்களால வந்து எக்ஸல் பண்ண முடியும், சைபர் செக்யூரிட்டி வந்து இவங்களால எக்ஸல் பண்ண முடியும் எங்களுக்கு தோணுச்சு. அதனால் வந்து சரி அனிதா வந்து எப்போ போட்டு இவங்க அங்கே போய் கடந்த 4-5 மாதமாக வந்து இவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நாங்கள் சென்னையிலேயே வந்து அந்த அகாடமி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 17 பேர் வந்து ஆந்திரப்பிரதேஷ் பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்து ஸ்டைஃபண்ட் கொடுத்து இங்கே வந்து தங்கி ட்ரெயின் பண்ணி படிச்சுட்டு போகிறாங்க. இப்போ செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எடுப்பீங்களா? இங்கேருந்து எடுப்போம். நாங்கள் இங்கேருந்து எடுப்போம். ஏன்னா இவங்களில் யார் வந்து நல்லா பண்ண முடியும்னு எங்களுக்கு தோணுது, அவங்கள வந்து கண்டிப்பாக எங்களோட கம்பெனியில் வருவாங்க. என்னோட கம்பெனி மட்டும் இல்லாமல் என்னோட நெட்ஒர்க்கில், இப்போ ஃபவுண்டர்ஸ் நெட்ஒர்க்கில் இருக்கிற மற்ற ஃபவுண்டர்ஸ் கிட்டே நான் பேசிட்டு தான் இருக்கேன். ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் நடந்தது, அதில் கூட நான் வந்து பேசியிருந்தேன். இந்த மாதிரி இவங்களெல்லாம் எடுங்கன்ட்டு. நேற்று கூட ஒருத்தர் ஃபவுண்டர்கிட்ட பேசினேன், அவர் வந்து கண்டிப்பாக எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் கண்டினியூஸாக பண்ணுவோம். என்னோட பேர் வந்து பிரகாஷ் பழனி, ஃபவுண்டர் அண்ட் சிடிஓ ஆஃப் பிஸ்னஸ் கோர்ஸ். நாங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்டு இன் நெதர்லாண்ட்ஸ், ஆஸ்திரேலியா, இந்தியா, யூஎஸ், யூகேல ஆப்ரேட் பண்ணுறோம். நான் வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கேன். இப்போ சென்னைக்கு வந்திருக்கும் பொழுது இவங்களை விசிட் பண்ணேன். அதனால தான் இது விசிட் பண்ணேன்.
அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழக மாற்றுத்திறனாளிகள் மையத்திலிருந்து வந்திருக்கோம். திருச்சி ஈராப்பள்ளியிலிருந்து வந்திருக்கோம். இந்த மாணவர்கள் எல்லாருமே செவி மற்றும் பேச்சு திறன் குறைபாடு உள்ள மாணவர்கள். இவங்க எல்லாருமே சென்னையில் பிரசிடென்சி காலேஜ்லையும் தென் மாவட்டங்களில் திருச்சியில் மட்டும்தான் இந்த மாணவர்களுக்கான திறன் வளர் பயிற்சி மையம்ங்கிறது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருக்கு. இந்த மாணவர்கள் எல்லாமே +2 வரைக்கும் ஆங்கிலம் படிக்காத மாணவர்கள். அவங்களுக்கு +2 வரைக்கும் ஆங்கிலம் படிக்கணுங்கிற இது இல்லை, எக்ஸம்டட். அதுக்கப்புறம் இங்க காலேஜ் அந்த 3 மாசத்துக்குள்ள ஆங்கிலம் படித்து இப்ப ப்ரோக்ராமர்ஸா மாறுறாங்கன்னா அது அவங்களோட திறனுக்கான மிகப்பெரிய சான்று. நம்மளால +2 வரைக்கும் இங்கிலீஷ் படிச்ச மாணவர்களே திணறும் போது இந்த மாணவர்கள் குறுகிய காலத்திலே ஆங்கிலம் பயின்று ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்துலயும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அதாவது சாதாரண மாணவர்களை இவங்க மிக திறன்பட செஞ்சுட்டு வராங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மட்டும் இல்லாம கிராஃபிக் டிசைனிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தன் திறன்களை டான்ஸா இருக்கட்டும், பரதநாட்டியமா இருக்கட்டும், ஃபோக்கா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையுமே தங்க திறன்களை ரொம்ப அழகா கொடுத்துட்டு வராங்க. இப்போ எங்களுக்கு பிசிசி ரொம்ப பெரிய ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த பயணம்ங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய கனவை அவங்க நனவாக்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய அலுமினி அனிதாவுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு மாடலை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து இந்த குழந்தைங்களும் நாங்களும் படிக்கலாம், நாங்களும் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்குள்ள வேலைக்கு வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தடையை உடைச்சு ஒரு மிகப்பெரிய வழியை உருவாக்கி கொடுத்த பிசிசி நிறுவனம், அவங்க பிசிஎஸ் நிறுவனம் மற்றும் அவங்களை சார்ந்த எல்லாருக்குமே எங்களோட நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது மிகப்பெரிய வாய்ப்பு எங்க குழந்தைங்களுக்கு. இதை மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய பங்களிப்பை இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்கன்னா எல்லா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுமே கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புகளையும் முன்னேறி அவங்களும் அந்த சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து அடைவாங்க. இது ஒரு முன்னுதாரணம். இதே மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனும் கண்டிப்பா முன்னெடுக்கணும். இந்த குழந்தைகளுக்கான தன்னால் முடிந்த சேவைகளை, தன்னால் முடிந்த கல்வி உதவிகளை செஞ்சா மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். நன்றி. டாக்டர் பிரபாவதி. என் மாணவர்கள் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்றேன்.